மகாள அமாவாசையை ஒட்டி மேட்டுப்பாளையம் நந்தவனத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க திரண்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள். அதிகாலை முதல் வரிசையில் காத்திருந்து பவானி ஆற்றில் புனித நீராடி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அனைத்து இந்து சமுதாய நந்தவனத்தில் மகாளய அமாவாசை ஒட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காலை முதலே பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். பவானி நதி மாதேஸ்வரன் மலைக்கோவில் அமைந்துள்ள நந்தவனம் காசிக்கு நிகராக பார்க்கப்படுவதால் இங்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் தங்களது முன்னோர்கள் ஆத்மா சாந்தியடையும் மற்றும் குடும்பம் செழிக்கும் என்ற நம்பிக்கையில் ஆண்டுதோறும் மகாளய அமாவாசை தினத்தில் பொதுமக்கள் இங்கு வந்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு வருகின்றனர். கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் கொடுக்க காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து வருகின்றனர். காய்கறிகள், பழங்கள், பிண்டங்கள் வைத்து அர்ச்சகர்கள் மூலம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அதனை பவானி ஆற்றில் கரைத்து புனித நீராடி வழிபாடு நடத்தி வருகின்றனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான கோனார் குவிந்து வருவதால் வரும் பக்தர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் மற்றும் கழிப்பிட வசதிகள் என அடிப்படை தேவைகளை அனைத்து இந்து சமுதாய சங்க நந்தவன நிர்வாகிகள் மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் வாழ்க்கை பயணிக்கும்போது நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திதி தர்ப்பணம் பண்ண வரவங்க அவங்களுடைய காலணிகளை வெளியில் விட மாட்டாங்க. அவங்க கேட்கலாம் இருந்தாலும் நீங்களா சொல்லுங்க, குலம் கோத்திரம் சொல்லுங்க. அவங்க செய்யக்கூடிய முறைகள் ஏதாவது குறை இருந்ததுன்னா समस्त दुर्जगद्वारा नारायण प्रेक्षितं कृष्णपक्ष दक्षयान पुण्यकाल पुरटासी मास யாருக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்களோ திதி தர்ப்பணம் முடிச்சுட்டு போறவங்க அப்படி இருக்கு. ஐடி கார்டு போட்டு கைட்டுக்கு இந்த பக்கம் வாங்க, மேல போயிருந்தா அப்படியே ஐயர் தாண்டி போ.